ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயலில் மீன் பிடிச்சோம். காலைல வயலுக்கு போயிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தில் மீன் கிடந்துச்சு. சரி அப்படியே வந்துட்டு நானும் என் மாப்பிள்ளையும் வந்துட்டு பள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் தண்ணி இறச்சிட்டு மீன் கொஞ்சம் பார்த்தா அப்புறம் நிறையா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் இருந்திருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா நாட்டு தேன் கெளுத்தி. அந்த கையில் உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கிறேன். இது மாதிரி யாருக்காச்சும் நீங்கள் வயலில் இந்த மாதிரி பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி அனுபவம் இருந்தால். ஏன்னா நாட்டுக்கண்டை அது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்டாலே நம்ம நாட்டு மீனுக்கும் கடல் மீனுக்குமே நிறையா டேஸ்ட் நிறையா இருக்கும். நாங்கள் மீன் பிடிக்கிறத பார்த்து அங்கேருந்து பிளாக்கி வந்துட்டேன். பாருங்கள், அவன் பிடிக்கிறத அவனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு 2 போட்டேன், அவனும் சாப்பிடல. சரின்ட்டு அப்படியே பிடிச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கண்டை காமிக்கிறேன் பாருங்களேன். பொடி நாட்டுக்கண்டை, இதுவும் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை கருவாடுமே போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை மாமா 2 மீன் தொட்டியில் விடுவோம் அப்படின்னு சரின்ட்டு 2 அதில் விட்டுட்டு அப்புறம் கிணத்துக்கு போனோம். அங்கே போனால் அங்கே ஒரு 10 மீன் கிணத்துலேயே விட்டோம். பாருங்கள் அது எப்படி போகுதுன்னு. நல்லா அருமையாக இருந்துச்சு. ஏற்கனவே ஸ்லேப்பி எல்லாமே கிடக்கு உள்ள. இதில் ஒரு 10 மீன் விட்டோம். விட்டது போக அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். அது பக்கத்துலேயே போடுங்க. நண்பர்களே, பாய். உங்களுக்கு இது மாதிரி இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி தேங்க்யூ, பாய். அந்த மீன் தின்னுதா? சண்டை போடுகிற